முதல்ல நம்ம சேனலுக்கு 700 சப்ஸ்கிரைபர் குடுத்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. யாரும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இன்னைக்கு கயல் எபிசோடுக்குள்ள போகலாம். எ எபிசோடு ஆரம்பத்திலே கயல் அம்மா கயல் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? எங்க கயல இன்னும் காணோம் என்று கவலையுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது மூர்த்தி கவலைப்படாதீங்க. கயல் கண்டிப்பா திரும்ப வருவாங்க என ஆறுதல் சொன்னாரு. அதே நேரத்தில் கயலின் தங்கச்சி நேத்து அண்ணன் கோபத்துல கத்தி எடுத்துட்டு சென்றாங்க. ஐ மீன் எடுத்துட்டு போனாங்க. விஷயத்த சிவசங்கரி சமூக வலைதள தவறா பரப்பிட்டாங்க என்று சொல்கிற இதைக் கேட்ட மூர்த்தி கடும் கோபமடைந்து, நம்ம குடும்பத்தை தொடர்ந்து அவமதிக்கிற அவளை சும்மா விட மாட்டேன் என்று கிளம்புகிறார். ஆனால் குடும்பத்தினர் அவரை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார்கள். கைலின் தங்கச்சி ஒரு புதிய யோசனையை சொல்கிறார்கள். உண்மையில் நாமும் வீடியோவும் வெளியிடலாம். கயல் காணாமல் போனதற்கு முக்கிய காரணம் சிவசங்கரி என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறாள். இந்த கதையில் ஒரு முக்கிய திருப்பமாக அமைகிறது. அதே நேரத்தில் போலீசார் வீட்டிற்கு வந்து மூர்த்தி மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறி ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்கிறார்கள். மூர்த்தி என் தங்கச்சி கடத்தி வைத்திருந்தால் தான் கோபத்தில் அப்படி நடந்து கொண்டேன் என்று விளக்கம் அளித்தாலும் ஆதாரத்துடன் புகார் வந்திருப்பதால் போலீசார் கைது செய்கிறார்கள். இதற்கிடையே சக்தி மருத்துவமனைக்கு செல்கிறாள். அங்கிருந்த டாக்டர் வழக்கம் போல் அவளை கிண்டல் பண்ணி பேசுகிறார். இதனால் சில நிமிடங்கள் மருத்துவமனை டீன் வந்து இவர்தான் நாங்கள் புதிதாக வேலைக்கு எடுத்த நர்ஸ் சக்தியை அறிமுகப்படுத்துகிறார். இதைக் கேட்ட டாக்டர் அதிர்ச்சியடைகிறார். "நீ ஐடி கம்பெனியில வேலை பார்த்தவ தானே?" என்று கேட்க சக்தி, "நான் படித்தது நர்சிங். பிறகுதான் ஐடிக்கு வேலைக்கு போனேன். தேவையென்றால் என்னுடைய சான்றிதழை பார்த்துக் கொள்ளவும்" என்று தன்னம்பிக்கையுடன் பதில் கூறுகிறாள். இதை மூலம் டாக்டருக்கு சரியான பதிலடி கொடுக்கிறாள். மறுபக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் மூர்த்தி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இன்ஸ்பெக்டர் தயாராகி வருகிறார். அப்போது கைலின் தம்பி வந்து, "விசாரணை இல்லாமல் எப்படி எஃப்ஐஆர் போட முடியும்?" என்று கேள்வி எழுப்புகிறார். ஆனால் இன்ஸ்பெக்டர், "வீடியோ ஆதாரத்துடன் புகார் வந்திருக்கிறது. உங்களிடம் உண்மையான ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்தில் நிரூபியுங்கள்" என்று கூறுகிறார். இதனிடையே எழில் ஒரு முக்கியமான தடயத்தை தேடி செல்கிறார். சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த முதியவரிடம் விசாரிக்கிறார். முதலில் உணவு கேட்ட அந்த முதியவர், சாப்பாடு சாப்பிட்ட பிறகு அன்று 4 பேர் ஆட்டோவில் வந்து ஒருவரை தாக்கினார்கள் என்று கூறுகிறார். மேலும் அந்த சம்பவம் நடந்த தேதியை சரியாக நினைவில் காரணம் தனது மகளின் பிறந்தநாள் என்று சொல்கிறார். இந்த தகவல் எழிலுக்கு மிக பெரிய ஹெல்ப்பா இருக்கு. இனிமேல் இந்த வழக்கில் உண்மை வெளிவருமா என்று எதிர்பார்க்க, இறுதியாக கயலை காட்டுகிறார்கள். எழில் தன்னை அழைப்பது போல் கயல் தோன்றுகிறது. ஆனால் யாரும் இல்லை. தண்ணீர் கேட்டு தவித்துக் கொண்டிருக்கும் கயலை பார்த்து சிவசங்கரி வந்து, "என் மகன் சாவு பார்த்த மாதிரி நீயும் தவிக்கணும்" என்று கொடூரமாக பேசுகிறார். இந்த காட்சி ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும்னா, எழில கண்டுபிடித்து தடயத்த கயல காப்பாத்த உதவுமா? மூர்த்தி மீது ப வழ ப செய்யப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறுமா? சிவசங்கரி சதி வெளிச்சத்துக்கு வருமா? என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நேற்றைய எபிசோட் பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்க. இந்த மாதிரி தினசரி சீரியல் ரிவ்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, வீடியோவ லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறந்துடாதீங்க. நன்றி.